வாக்கு திருட்டு ஐயப்பாட்டில் பீகார் போன்ற நிலை தமிழ்நாட்டில் ஏற்பட்டுவிடக்கூடாது என அனைத்து முயற்சிகளும் எடுக்கப்பட்டு வருவதாக கூறியுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், இதுவரை தாம் மேற்கொண்ட வெளிநாட்டு பயணங்களால் தமிழ்நாட்டுக்கு 10 லட்சம் கோடி ரூபாய் முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளதாகவும் ஒரு வார பயணமாக ஜெர்மனி, இங்கிலாந்து நாடுகளுக்கு செல்ல இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். பீகார்ல மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய SIR என்ற சிறப்பு வாக்காளர் திருத்தம் எந்த மாதிரியான பிரச்சனைகளை ஏற்படுத்தி என்பதை நான் அதிகம் இங்கு விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. மக்களிடத்தில் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டிய சூழல் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கு. 2 நாளைக்கு முன்னாடி கூட நான் பீகார் சென்று வாக்காளர் உரிமை பயணம்னு சகோதரர் ராகுல் காந்தி நடத்தி கொண்டு அந்த விழிப்புணர்வு பயணத்தில் நான் பங்கேற்றேன் என்பது உங்களுக்கு எல்லாம் நன்றாக தெரியும். இந்த நிலை தமிழ்நாட்டில் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக இப்போதே நம்முடைய விழிப்புணர்வை பெற்று நாம் அதற்காக தயாராக வேண்டும் என்பதற்காகத்தான் அதை தடுத்து நிறுத்துவதற்கான அத்தனை முயற்சிகளில் ஈடுபட்டிருப்பவர் தான் நம்முடைய NR இளங்கோ அவர்கள். நாளைய தினம் நான் ஜெர்மனி, இங்கிலாந்து ஆகிய நாடுகளுக்கு ஒரு கால பயணமாக நான் மேற்கொள்ளவிருக்கிறேன். நம்ம திராவிட மாடல் ஆட்சி பொறுப்பேற்றதற்கு பிறகு தமிழ்நாட்டுக்கு இதுவரை சுமார் 10 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான தொழில்களை நாம் ஈர்த்திருக்கிறோம். இப்போ இந்த பயணத்துல என்ன திட்டமிட்டிருக்கோம்னா, அதை பற்றி நாளை தினம் நான் விமானத்தில் ஏறி புறப்படுவதற்கு முன்பு நிச்சயமாக பத்திரிகையாளரை சந்தித்து அந்த விவரங்களை தான் சொல்ல போகிறேன். ஆனால் அதற்கு முன்னாடி நடைபெறக்கூடிய இந்த திருமண விழாவில் ஒரு முக்கியமான நிகழ்வை அறிவிக்க விரும்புகிறேன். உலகின் மிகப்பெரிய அறிஞர்களை தந்திருக்கக்கூடிய புகழ்மிக்க அறிவுசார் நிறுவனமாக போற்றப்படும் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் அறிவாசன் தந்தை பெரியாருடைய திருவுருப்படம் திறக்கப்பட இருக்கிறது. அதை என்னுடைய திருக்கரங்களால் திறந்து வைக்க இருக்கிறேன் என்று எண்ணி பார்க்கிறது. நான் இப்பொழுதே மகிழ்ச்சி கடலில் மிதந்து கொண்டிருக்கிறேன்.